சூப்பர் மாசுங்க நம்ம ஹீரோ அவர்கள். நான் கோட் சூட்டு தான் போடுவேன்னு இல்லை, நான் வேட்டி சட்டையிலயும் வருவேன்பா, கோட் சூட்லயும் வருவேன்பா. 75 ஆண்டுகள் நாங்க தமிழக மண்ணில் இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு என்னையா செஞ்சீங்க? உருப்படியா ஒத்த விஷயம் சொல்லுங்க. இல்லாட்டி இனிமே எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பே இல்லை சாமி, வாய்ப்பே இல்லை. மறந்து போயிடுங்க. லுக் அவுட் நோட்டீஸ் கூட விட்டுருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஓட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நீங்களே உங்களை தள்ளிக்காதீங்க. ஃபுல் ஆதாரத்தோட, சோஷியல் மீடியா இன்டராக்ஷன்ஸோட, மெசேஜஸோட, நல்ல நல்ல வார்த்தை தொடப்ப கட்ட, இந்த மாதிரி பல இந்த கொச்சை வார்த்தைகளும் அவதூறு வார்த்தைகளும், இப்படி ஒரு நாகரீகமற்ற அரசியலும் வேண்டாம். இணைப்பு விழாவே வேண்டான்ற. ஏன்னா தமிழக மக்கள் முழுக்க முழுக்க தளபதி விஜய் அவர்களும் இணைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஒரே நம்பிக்கை தாவேகா மட்டும்தான் மட்டும்தான் மட்டும்தான். இது தொடரும். தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் தான். இதுல மாற்று கருத்தே இல்லை. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவேகாவை சார்ந்த அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம்மா. தாவேகா அரசியல் களமே பரபரப்பா போயிட்டு இருக்க நிலையில இப்ப யாரும் எதிர்பார்க்காத நிலையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் பனையூர்ல பட்டு வேட்டி சட்டையோட போயிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க மேம்? சரியான பிளாஸ்ட். அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமைனால என்ன? சுதந்திர கிழமை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் சனிக்கிழமைக்காக காத்துட்டு இருக்காங்க. எப்படா சனிக்கிழமை வரும்னு சாதாரண பாமர மக்கள் மட்டும் இல்லை, அரசியல்வாதிகளே, அரசியல் தலைவர்களே இன்னைக்கு சனிக்கிழமைக்காக காத்துட்டு இருக்காங்க. எப்படா சனிக்கிழமை வரும், எப்படா நமக்கு சுதந்திரம் வரும் அப்படின்னு. அந்த ரியல் சுதந்திரத்துக்காக இன்னைக்கு மக்கள் காத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையான ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட்டிருக்குன்றது. இதுவே அத்தாச்சின்றேன். இதுவே போருங்க, வேற எதுவுமே வேண்டாம். இந்த ஒரு விஷயமே அத்தாச்சி. அத சொல்லுங்க. சூப்பர் மாசுங்க நம்ம ஹீரோ அவர்கள். தமிழ்நாட்டின் ரியல் ஹீரோ தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல விமர்சனங்களை தாண்டி, நான் கோட் சூட்டு தான் போடுவேன்னு இல்லை, நான் வேட்டி சட்டையிலயும் வருவேன்பா, கோட் சூட்லயும் வருவேன்பா. நம்ம லோக்கல் மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் அப்படின்றத நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இன்டர்நேஷனல் லீடர் ஆகக்கூடிய அந்த தகுதி பெற்றவர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இந்தியா முழுக்க தளபதி விஜய் அவர்கள் ஒன் ஆஃப் த டாப். இப்ப எதற்காக அந்த மீட்டிங்னு பார்த்தோம்னா, இப்ப சேர்ந்த நிறைய புதுசா தாவேகால இணைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பதவி வழங்கலாம், பதவி கொடுக்கலாம் ஆலோசனை கூட்டம் அங்க நடைபெறதுன்ற ஒரு தகவல் வருது. இப்ப அந்த மாதிரி வெளியிருந்து வந்தவங்களுக்கு பதவியோ அல்லது வேற ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தாலோ ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகத்துல இருக்க நிர்வாகிகளுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மக்களுக்காக உழைக்க வந்தவங்க, யாருமே பதவிக்காகன்னு வரல. ஸோ இன்னைக்கு நிஜமாவே தளபதி விஜய் அவர்கள் மேல உள்ள அன்பினாலையும் மக்களுக்கு உழைக்கணுன்ற அந்த ஒரு உயர்வான நோக்கத்தினாலையும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்களே தவிர பதவிக்காக வந்தவங்க இல்லை. ஸோ வேற ஒருத்தவங்களுக்கு தலைவர் எவ்வழியோ அவ்வழியே மக்கள். ஸோ இன்னைக்கு பல கட்சிகளில் சலசலப்பு இருக்கலாம். அது நம்ம நிறைய உள்ளேயும் பார்த்துட்டு இருக்கோம், வெளியும் பார்த்துட்டு இருக்கோம், அரசியல் புரசலா. அதை தாண்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அன்னைக்கு பதவி ஏற்கும் போதே அவர் சொன்னார், நான் தான் ஒன் அண்ட் ஒன்லி பர்சன், என்னை தவிர இந்த 2 தலை 3 தலைலாம் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் நான் தான் ஒரே தலைவர், ஒத்த தலைவர்னு அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்கு என்ன அர்த்தம்? அவர் எடுக்கிற முடிவு தான் ஒன் அண்ட் ஒன்லி ஃபைனல். அது தமிழக வெற்றி கழக மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் மக்கள் முழுமையாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா இந்த எடுத்து பல விமர்சனங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல அரசியல் ரீதியா வந்தாலும் தனிப்பட்ட விமர்சனங்கள், அதாவது தாவேகா பெண்களை அவமரியாதையாக திமுகவினர் பேசுறாங்க, திமுகவில் இருக்க டிஎம்கே பேசுறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் டிவி கேட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கிடையில இப்ப திமுக சார்ந்த அந்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவங்களால வேற என்ன செய்ய முடியும்? வேற என்ன செஞ்சிருக்காங்கன்ற உருப்படியா இவ்வளவு வருஷம் ஆட்சியில 75 ஆண்டுகள் நாங்க தமிழக மண்ணில் இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு என்னையா செஞ்சீங்க? உருப்படியா ஒத்த விஷயம் சொல்லுங்க. தமிழ் மண்ணுக்காக என்ன செஞ்சீங்க? தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சீங்க? பிற்படுத்தப்பட்டோருக்காக என்ன செஞ்சீங்க? தூய்மை பணியாளர்களுக்காக என்ன செஞ்சீங்க? மக்களுக்காக அரசு பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாரும் போராட்டம், எல்லாரும் நடுத்தெருவில் நின்றாங்க திமுக ஆட்சியில. அதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு தமிழக மக்கள் ரியல் சுதந்திரத்துல நிக்கிறாங்க. இவங்களால இதை மட்டும்தான் செய்ய முடியும். அப்படின்றதுனால தான் இவங்க நிராகரிக்கப்பட்டாங்க மக்களால அதிரடியா. 75 வருஷம் நான் தமிழ் மண்ணில் இருந்தோம், இவ்வளோ என் அப்பா இவரு பாட்டை இவருன்னு சொல்லியும் இன்னைக்கு மக்களால நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு, அடுத்த வாட்டி எதிர்கட்சி தலைவர் பதவி கூட வருது டவுட் தான். அதனால அவ்வளோ தூரம் வந்தப்புறம் ஏயா இன்னுமே புரிஞ்சுக்கலையா? நீங்க இன்னுமே இதே ஃபார்முலாவா? கொஞ்சமாவது மாத்திக்கோங்க, உங்களுக்கு நல்லது. அதாவது இன்னைக்கு யாருக்கு யார் பேசுறதுன்றது ஒரு அவங்க நான் அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, அவங்களும் ஒரு பெண்ணை இழிவா பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சியை தாண்டி மக்களுக்காக பேசணும்ன்றத அவங்கள நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா என்னைக்குமே நம்ம உண்மையா இருந்தோம்னா என்னைக்குமே நிலைச்சு நிற்போம். என்னைக்குமே நம்ம மனசாட்சியை தாண்டி நம்ம ஒரு சார்ல பேசணுன்றதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியலா பேசணும்னா அது நிலைக்காது. இந்த உண்மை கண்டிப்பா வெளியே வரப்போகுது. ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்காங்க அவங்க, ஃபுல் ஆதாரத்தோட, சோஷியல் மீடியா இன்டராக்ஷன்ஸோட, மெசேஜஸோட, நல்ல வார்த்தை தொடப்பக்கட்ட, இந்த மாதிரி பல புனிதமான வார்த்தைகள் எல்லாம் வெளியிட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ இதை விடவா வேணும் மேடம் உங்களுக்கு? தயவு செய்து ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியில எல்லாரும் சமம், பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றது தான் அவரோட டேக்லைனே. நம்மளோட டேக்லைனே அதுதான். ஸோ அவர் எந்த பாலினத்தை சார்ந்தவங்க, எந்த மதத்தை சார்ந்தவங்க, எந்த இனத்தை சார்ந்தவங்க, எந்த மொழியை சார்ந்தவங்கன்னு தாண்டி எது ரைட்டு தப்புன்றது முக்கியன்றத அது தளபதி விஜய் அவர்கள் செயல்படுத்துறாரு. அதை அவங்க அப்படியே பார்த்தா நல்லது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பாலினத்தை கொண்டு அதுக்காக அவரை நீங்க அவர் பண்ண தப்பெல்லாம் மன்னிக்கணும்ன்றது ஒரு பெண்ணை நீங்க கேட்கறதே சரியாமா? நீங்க மனசாட்சியை தொட்டு பேசுங்க. நேருக்கு நேர் முன்னாடி ஒரு டீ கடை சண்டையா நடக்கக்கூடியது இன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியா சண்டையா மாறி இருக்கு. ஜென்சியோட எஃபெக்ட் இதெல்லாம் கண்டிப்பா நம்ம தாண்டி வருவோம். அவங்க இவங்கள சொல்றதும், நான் என்ன சொல்றேன், உங்க மேல யாரோ அவதூறா சொன்னாங்களா, லீகலா அதை முன்னெடுங்க. யார் மேல தப்புன்றத பார்ப்போம். கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியில யாரு தப்போ அவங்க தண்டிக்கப்படுவாங்க. கட்சியை தாண்டி, மொழியை தாண்டி, இனத்தை தாண்டி. இன்னொரு பெரிய விமர்சனமா மாறின ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டாரு. அதாவது எந்த காரணம் பார்த்தோம்னா, நடிகை த்ரிஷாவோடையும் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் ஒருமையில பேசியிருக்காரு. அதாவது இன்னைக்கு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களின் கைது ஒரு தனி நபரின் கைதா பார்க்க முடியாது. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஒரு மீடியா பிரஸ் மீட்டிங்ல சொன்ன மாதிரி, ஈவன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் கூட பேசியிருந்தார் நேத்திக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இதே ஃபார்முலாவை வச்சிருக்காங்க. ஒரு தனிப்பட்ட நபரின் தாக்குதல், அவங்க பர்சனல் வாழ்க்கையை இழிவா பேசுறது, கொச்சையா பேசுறதுன்றது நீங்க ஆளும் கட்சியா இருந்தப்போ வேணா அந்த ஃபார்முலா மக்கள் வேற வழி இல்லாம ஐயோடா தலைவலின்னு ஏத்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அது ஏற்புடையது அல்ல. இது வேண்டான்னு தானே உங்களை ஒதுக்கி தள்ளியிருக்காங்க. இந்த கொச்சை வார்த்தைகளும் அவதூறு வார்த்தைகளும் இப்படி ஒரு நாகரீகமற்ற அரசியல்
அரசியலும் வேண்டாம், எங்களுக்கு நாகரீகமான அரசியல் வேணும், எங்களுக்கு மாற்றம் வேணும் தான் இன்னைக்கு மக்கள் உங்களை ஒதுக்கிட்டு தளபதி விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னுமாயா நீங்க மாறல, இன்னுமாயா நீங்க புரிஞ்சுக்கல? ஸோ இன்னைக்கு இது ஒரு தனி நபரின் கைதா பார்க்கறத விட இது அவங்களோட மொத்த ஃபார்முலாவோட ஒரு கேள்விக்குறி ஆக்குதுன்னு இன்னைக்காவது புரிஞ்சு அவங்க திருந்தினாங்கன்னா நல்லது. ஏன்னா இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் அவர் பேசியிருக்காரு, மேடை ஏறி அவர் அவதூறா பேசின அப்புறமும் அந்த கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, இது ஆணவத்தின் உச்சம், அதிகாரத்தின் உச்சம் அப்படின்னு பேசுறாரே தவிர இன்னைக்கு வரைக்கும் உங்க தப்பை எதையாவது நீங்க ஆமா நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க திருத்திக்கிறோம், என்னோட தலைவர்களை நான் சீர்திருத்துறேன் அப்படின்னு ஒத்த வார்த்தை என்னைக்காவது மைக்க பிடிச்சு பேசியிருக்காங்களாயா? அதுலேருந்தே மக்கள் புரிஞ்சுப்பாங்க இவங்களோட ஃபார்முலா என்னன்றது. இன்னைக்காவது அவங்க திருந்தி மாறணும். இல்லாட்டி இனிமே எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பே இல்லை சாமி, வாய்ப்பே இல்லை, மறந்து போயிடுங்க. இன்னைக்கு அவங்க வெளிநாட்டுக்கு ஓட ட்ரை பண்ற மாதிரி, யார பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும், லுக் அவுட் நோட்டீஸ் கூட விட்டுருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஓட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நீங்களே உங்களை தள்ளிக்காதீங்க, அவ்வளவுதான். நீங்களே சொல்றீங்க. அடுத்த கேள்வி அதுதான் வச்சிருந்தேன். லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவரோட தம்பிக்குமே. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் ஆட்சியை கவிழ்க்க பல சதிகள் தீட்டப்பட்டதா பல செய்திகள் வருது, அது என்ன முழுப்பீங்க? அதாவது குதிரை பேரம் எந்த தேர்தலையும் இல்லாம இந்த தேர்தல்ல இந்த குதிரை பேரத்தினாலதான் என்னவோ இவங்க எல்லாம் எம்எல்ஏக்களுக்கும் முன்னாள் மந்திரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் அவங்களுக்கா சுய புத்தியே இல்லை. இந்த அரசியல்வாதிகளுக்குலாம் அவங்களா சுய புத்தியே இல்லை. அப்போ இவ்வளோ நாள் அவங்களாம் சுய புத்தி இல்லாம தான் உங்க கட்சியில இருந்திருக்காங்க இல்ல? அப்போ இவ்வளவு நாள் சுய புத்தி இல்லாம உங்க கட்சியில இருந்தாங்க. அப்ப அவங்க யாரோ குதிரை பேரம் பேசி அவங்க கட்சிக்கு இழுத்துட்டாங்களா? என்ன சார் இது, என்ன சாமி இது, என்ன லாஜிக்ன்ற இன்னைக்கு இந்த குதிரை பேரம்னு நீங்க சொன்னது உங்க மேலேயே பாஞ்சிடுச்சே சார். அதனால இது அதாவது இன்னைக்கு அவங்களுக்கு எதிர்கட்சின்ற ஒரு உயர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அவங்க புரிஞ்சுட்டாங்களா இல்லையான்ற பெரிய கேள்விக்குறி இங்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அவங்க இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியினரா கூட உட்கார தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த ஒரு சம்பவத்தினால எழும்புது. ஏன்னா ஒரு எதிர்கட்சியா ஆகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியா உட்காரும்போது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியா இருந்து மக்களுக்கான விஷயங்களை சட்டமன்றத்துல கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பான ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கிற நீங்களே அப்போ உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? அப்போ உங்களாலேயே சட்டமன்றத்துல நான் மக்களோட விஷயங்களை பேசி ஆக்கப்பூர்வமா செயல்படுவேன்னு உங்க மேலேயே நீங்க நம்பிக்கை இழந்துட்டு இன்னைக்கு வேற விதமா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓட் பேங்க வாங்கறதுக்கும் இன்னைக்கு இது அவங்களே அவங்க நிலைய கேள்விக்குறியா ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க எதிர்கட்சியினரா இருக்கிறது மறுபரிசீலனை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்கள தள்ளிட்டாங்க. ஸோ இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இது ஒரு அமைச்சருக்கான சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, இது மொத்த அவங்களோட கட்சியின் ஃபார்முலாவே இப்படிதான். இன்னைக்காவது மாத்திக்கணும், திருந்தணும். அதாவது மடியில கண்ணா இருந்தாதான் மனசுல பயம் இருக்கும். அவர் கிளீன் அண்ட் கிளியரா இருக்காரு. இன்னி வரைக்கும் நீங்க போய் கேளுங்க, எவ்வளோ பிஸ்னஸ்மேன், எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ்மேன், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இன்னைக்கு பல வருஷமா அவங்களுக்கு தேங்கி கடந்த நிறைய ப்ரப்போசல்ஸ் இன்னைக்கு அப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஒத்த காசு வாங்காம எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அப்ரூவல்ஸ் பறக்குது. ஸோ இது வரலாறு காணாத தமிழ்நாட்டின் ஒரு புரட்சி. இதை மக்கள் வரவேற்கிறாங்க. எதிர்கட்சியினர் வீண் வம்பு பண்ணா அவங்க தான் சட்டமன்றத்திலேருந்து துரத்தப்படுவாங்களே தவிர, ஏன்னா சட்டமன்றது
மக்களுக்கான மன்றம், மக்களுக்காக நீங்க நிஜமாவே பேசணும், மக்களுக்காக நான் இன்னைக்கு உண்மையா ஒரு விஷயத்த சட்டமன்றத்துல கொண்டு வந்து அமல்படுத்தணும்னு மனசால நினைச்சீங்கன்னா அது நடக்கும். இல்ல நீங்க உங்களோட செல்ஃபிஷ் நேச்சர்னால உங்களுக்குன்னு தனி ஒரு பிளான் போட்டு அது மக்களுக்கு எதிரான பிளானை சட்டமன்றத்துல நீங்க கொண்டு வர அமல்படுத்த நினைச்சீங்கன்னா அது சட்டமன்றமே அதை நிராகரிச்சிடும். அதை நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ இன்னும் 6 மாசம் யாரு நீடிக்க போறாங்கன்றது இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. இப்ப இன்னைக்கு வந்து இதுக்கு ஒரு இணைப்பு விழாவே வேண்டான்றேன். ஏன்னா தமிழக மக்கள் முழுக்க முழுக்க தளபதி விஜய் அவர்களும் இணைஞ்சிட்டாங்க. என்னைக்கு அவருக்கு ஒரு அதிரடி வெற்றி கொடுத்தாங்களோ 108 சீட்டு கொடுத்து அப்பவே தமிழக மக்கள் முழுக்க முழுக்க தளபதி விஜய் அவர்களோடு இணைஞ்சிட்டாங்க. இது ஒரு ஃபார்மல் லீகல் ப்ரொசீஜர் தான். அதனால இது வந்து மக்கள் எல்லாரும் தாவேகா மக்கள் தான்.